ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் வந்து நம்ம பவித்ரா புலம்பிகிட்டே இருக்காங்க 2, 3 விஷயத்தில். ஸோ அது என்னன்றது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ்க்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவங்களோட புலம்பல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2, 3 விஷயத்தில் புலம்புறாங்க. ஒன்று, தீபக் கேப்டன்சியில் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு ஒன்று புலம்புறாங்க. அதுக்கப்புறம் தர்ஷிகா விஷாலோட லவ் கண்டென்ட் பற்றி புலம்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை கூட போய் ஃப்ரீயாக திறக்க முடியல கிச்சனில். ரொம்பவே என்ன சொல்கிறது, அவரோட கேப்டன்சியில் கிச்சன் பக்கமே போக முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ரெஸ்ட்ரிக்டடாக ஏதோ ஹாஸ்டலில் இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி புலம்புறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது என்னென்னா, ஒரு இடத்துல அவங்க போய் ஃப்ரிட்ஜை ஏதோ திறந்துருப்பாங்க போல இருக்குது. அதுக்குமே அங்கே கிச்சன் இன்சார்ஜ்னு ஒருத்தங்க இருக்காங்க, ஃப்ரிட்ஜ் இன்சார்ஜ். நீங்கள் அவங்க கேட்டு தான் பர்மிஷன் கேட்டு திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீபக் சொல்கிறாரு. இதில் என்ன, நான் எதாவது எடுக்கணுன்னா பரவாயில்ல, உங்களுக்கு தெரியாமல் அது எடுக்கிறதுக்குனா கூட பர்மிஷன், திறக்கிறதுக்கு கூட பர்மிஷன் கேட்கணும். ஆனால் ஏமா நீ திறக்கணுன்னாலே அது திறந்துட்டு எதாவது வேணுன்ற மாதிரி தானே இருக்கும். அப்போ நீங்கள் அதை திறந்துட்டு பர்மிஷன் கேட்டே போய் தரங்களேன், யார் வேணான்னு சொன்னா அப்படிங்கிற மாதிரி அவர் கிளாஸ் எடுக்கிறாரு. அப்போ தீபக் சொல்கிறாரு, ஜஸ்ட் இங்கே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு தரங்களேம்மா, அவ்வளோதானே, இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னும்போது, என்ன இதுக்கு போய் கேட்கணுமா, இதுக்கு போய் கேட்கணுமா, அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாகவே இல்லை. பக்கத்தில் தர்ஷிகா உட்காந்துருக்காங்க. தர்ஷிகாவும் ஒன்றும் சொல்லலை. சரி, ஆனால் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு தெரியுது. ஆனால் தீபக் இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு பேட்ஜ் எடுத்துட்டாங்க, ஐ மீன் அந்த ஃப்ளவர் எடுத்துட்டா இவர் கேப்டன்சி போயிடும் இல்லைங்களா அப்படின்னு தான் ரொம்ப பொறுமையாக விளக்க சொல்லி அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ண பார்த்தாரு. அதுக்கப்புறம் இது அட்லீஸ்ட் என்கிட்ட அட்ரஸ் பண்ணி, அது வரைக்கும் ஹாப்பி, மனசுக்குள்ளே வச்சுக்காமல் அட்ரஸ் பண்ணல, அது வரைக்கும் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்ல கேப்டனாக தான் பேசினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதே இடத்துல இதே ஆனந்திக்கிட்டேயும் வெளில போய் அவங்க உட்காந்து சொல்கிறாங்க, இது என்ன ஹாஸ்டலில் இருக்க மாதிரி இருக்குது, ஒரு ஃப்ரீடமே இல்லை, எல்லா இடத்துலையும் இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, கிச்சனில் நின்று பேசக்கூடாது, கிச்சன் பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா, தர்ஷிகா விஷாலோடது அந்த லவ் கண்டென்ட் பற்றி இவங்க பவித்ரா ஆனந்தி கிட்ட பேசுகிறாங்க. இது இல்லை, அந்த பொண்ணு என்ன சொல்கிறது, இவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அவங்க சரியா இல்லை, கேம் ஆட இதெல்லாம் பண்ணுறது சரியில்லை அப்படி தர்ஷிகா கேம் ஆட இப்படிலாம் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஆனந்தி சொல்கிறாங்க, மேபி அவங்க 2 பேரும் ட்ரூவாக கூட லவ் பண்ணலாம்ல, அதை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னும்போது, அதுக்கு பவித்ரா சிரிக்கிறாங்க. ட்ரூ லவ்வா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. மேபி தர்ஷிகா ட்ரூ லவ் பண்ணலாம், பட் ஆனால் விஷால் இதை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு கேம் ப்ளே பண்ணுறாருன்னா அவங்களுக்கு தெரிகிற பட்சத்தில் அவங்க அதை அக்செப்ட் பண்ணலை. பட் ஆனால் இதை பற்றி தர்ஷிகா கிட்ட நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க என்ன பேசினாலும் அது பிரச்சனையில் தான் வரும், அவங்க புரிஞ்சுக்க போகிறதில்ல. தர்ஷிகா அவங்க அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜியில் தெளிவாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் என்ன பேசினாலும் இது இவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே தான் பிரச்சனையாக வருமே தவிர, அவங்களோட ரூட்டை மாற்றிக்க போகிறதில்ல அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ப்ளஸ் அது பத்தாதுன்னு ராணவ் பவித்ராவுக்குள்ளே வேற ஒன்று கிரியேட் பண்ண தர்ஷிகா முயற்சி பண்ணிருக்காங்களே தவிர, இதில் அவங்க செய்கிறது தப்பா சரியான எங்கே அவங்க யோசிக்க போகிறாங்க. அவங்களுக்கு அது தெளிவாக இருக்காங்க, அவங்க கிளியராக அது அவங்க அந்த ரூட்டில் அவங்க போயிட்டுருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க விஷால் கையில் அந்த டாஸ்க் விளையாடும்போது ஏதோ அடிப்பட்டதுனால கூட கையில் ஏதோ அந்த பேஸ்ட் இதெல்லாம் போட்டு விட்டாங்க போல இருக்குது. அப்போ அதை பற்றியும் பவித்ரா சொன்னாங்க, அது ஒரு கையில் தானே பண்ணியிருக்கு, இன்னொரு கையில் அவங்க பண்ணி சாப்பிடலாம் செய்யலாம்ல அவர். பட் ஆனால் அது கூட பேஸ்ட் போடுற செய்யல இவளே பண்ணிகிட்ருக்கா, இது என்ன பார்க்குறதுக்கு நல்லாவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சீரியஸாக அந்த டாபிக் போகுது. நம்மளாலையும் பார்க்க முடியுது. எபிசோட் முடியும் போது பார்த்திங்கன்னா, தர்ஷிகா விஷாலுக்கு ஊட்டி விட்றது என்ன, திருஷ்டிலாம் சுற்றுறாங்க, சாப்பாடு ஊட்டி விட்டு, இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக கிரிஞ்சாக தான் இருந்தது. பக்கத்தில் அருண் வேற உட்காந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. இது என்ன சொல்கிறது, தர்ஷிகா ரொம்ப தெளிவாக இதை செய்கிறாங்களா, இல்லை ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி இதை செய்கிறாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. பட் ஆனால் தர்ஷிகாவை வச்சு விஷாலோட ப்ளே பண்ணுறாருங்கிறது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா விஷால் டைரெக்டாக அவருக்கு யார்கிட்டையும் மோதுறதுக்கான ஸ்ட்ரென்த் கிடையாது. ஒன்று மார்க் பண்ணுவார், இல்லைனா பாட்டில் சொல்லி காமெடி பண்ணி ஃபன் பண்ணி பண்ணுவார். டேரெக்டாக நீ சரியில்லை அப்படிங்கிறத போய் முகத்துக்கு நேராக சொல்ல மாட்டார். யார்கிட்டயும் போய் டேரெக்டாக ஃபைட் பண்ண மாட்டார். அப்போது ஜாக்லினை தர்ஷிகாவை வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பிளான் பண்ணியிருக்காரான்னு தெரில, ஜாக்லின் சௌந்தர்யாவை. ஸோ இதை தர்ஷிகா மூலமாக இந்த ப்ளேவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணால் அந்த ட்ராப்குள்ளே தர்ஷிகா கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க. ஸோ இது எப்படி போகும்னு தெரியல. ஆப்வியஸாக விஷால் தர்ஷிகாவை பிரெயின் வாஷ் பண்ணுறாரு அப்படின்னு தான் நம்மளுக்கும் தோணுது. ஆனால் அதுக்குன்னு அவங்க முட்டாளான்னு கேட்டால் அவங்க முட்டாளும் இல்லை. அவங்களுக்கும் இந்த கேமில் சஸ்டெயின் ஆகிறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுதுன்னா அது அவங்க இஷ்டம், நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஆனால் ஒரு ஃப்ரெண்டாக பவித்ராக்கு இது கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஃப்ரெண்டு கேமை விட்டு டைவர்ட் ஆகி எங்கேயோ போகிறா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அது ஃபீல் ஆகுது. இது அவங்க 2 பேரும் பேசி சரி பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு தர்ஷிகாவும் ஒத்து வரணும். இதில் ஆனந்தி அவங்க சைடுக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவங்க என்னமோ ஒன்று பண்ணிட்டுருக்காங்க, கண்டென்ட் கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி.
இது எப்படி போகும்னு தெரில ஒன்று. சரி இந்த சைடில் இன்னொன்று நடக்குது. இதே ஆனந்தி வந்து சௌந்தர்யா கிட்டேயோ ஒன்று சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் தீபக் என்ன சொல்கிறாருன்னா, "இன்னைக்கு நைட் வந்து நீ இந்த ஷூஸ் செக் பண்ணுறது, ரூம் கிளீனிங் எல்லாமே ஒரு வாட்டி பார்த்துரு நைட்டு" அப்படின்னு சொல்லும்போது நேத்து நைட்டே பார்க்கல, இன்னைக்கு பார்த்துரு அப்படின்னா, சௌந்தர்யா வந்து நேத்து நைட்டும் பார்த்துட்டேனே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி ஓகே இன்னைக்கோ பார்த்துரு அப்படின்னும்போது, இந்த ஷூலாம் ஒழுங்கா இருக்கா? எல்லா ரூம்ல எல்லாம் கிளீனா இருக்கா? பார்த்துரு அப்படின்னு. இதில வந்து என்ன சொல்றது? அப்போ வந்து ஆனந்தி கேட்குறாங்க, "என்னது ரூம் ஷூலாம் வைக்கிறது, செய்றது அதெல்லாம் கூட செக் பண்ணுவீங்களா?" செய்வேன். ஆமா ஒரு டிசிப்ளினா இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. அவர் கேப்டன்சில. அதனால என்ன பண்ணிடலாம்னு. அதே மாரி நேத்து நான் பண்ணவே இல்ல. சும்மா சொன்னேன் பண்ணேன் பண்ணல அப்படின்ற மாரி மாத்தி சொல்றாங்க. மஞ்சரியா மாத்தி மாத்தி சொன்னத இவங்க சொல்றாங்க. இப்ப இவங்களுமே கிளீன் பண்ணேன் பண்ணலன்ற மாரி ஆனந்தி கிட்ட அதுவும் யார்கிட்ட சொல்றாங்க? ஆனந்தி கிட்ட சொல்றாங்க. ஆனந்தி எடுத்துட்டு போய் எப்ப இது போட்டு குடுத்துருவாங்களோ தெரியாது சௌந்தர்யாவ. ஸோ அப்புறம் ஒரு வழியா வந்து ஆனந்திக்கும் வந்து இது வந்து புடிக்கல. அவங்களுக்கும் இது சரின்னு அப்படிங்கிற மாரி அவங்க தோணல அப்படிங்கிற மாரி சொல்லி, இது என்ன அவர் வீடா? இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு ரொம்ப தான் ரூல்ஸ் போடுறாரு. இது என்ன ரொம்ப வந்து ஃப்ரீடம் அஃபெக்ட் பண்ற மாரி இருக்கு. இவர் சொல்றது, இவர் கேப்டன்சில அப்படிங்கிற மாரி அவங்களும் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இது இன்னும் 2 நாளுக்குள்ள பவித்ரா புலம்புறாங்க. இவங்க இப்போ எங்கெல்லாம் புலம்பிட்டு, யாரெல்லாம் வந்து இவர் கேப்டன்சிக்கு ஆப்பு வைக்க போறாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி சாச்சனா கூட வேற ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 நாள்ல அவர் வந்து அவரோடது அந்த ஃப்ளவர் எதையாவது ஒண்ணு கட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா, அத யார் பண்ணுவாங்கன்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்படி தான் கைஸ் போச்சு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி சௌந்தர்யா வந்து அது கியூட்டா ஒரு மூவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அத பத்தியும் தனியா ஒரு வீடியோ இருக்கு. பார்க்காதவங்க அத போய் பாருங்க. தேங்க் யூ கைஸ்.